குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டார்ட் பண்ணி 4 டேஸ் ஆச்சு. இந்த 4 டேஸில் குரூப் 4 கொஷினையும் குரூப் 2 கொஷினையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதாவது தமிழ் லாங்குவேஜ் கொஷினை மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி கொஷின் ஃப்யூச்சரில் கேட்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிற நியூ அண்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 6th புக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6th புக்கில் நியூ 6th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். அடுத்து செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இதை முடித்த உடனே ஓல்டு 6th புக்கில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் டேர்ம். இந்த பேட்டர்னில் நம்ம 7th, 8th, 9th இப்படி நம்ம போக போகிறோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் என்ன பார்த்திங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி இலக்கணமில் எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், லைக் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பழமொழி, இந்த கான்செப்ட் எல்லாம் வெளியே போய் நம்ம எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தனியாக பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அங்கே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்தோம், 2வது ஸ்கூல் புக்கு பார்க்க போகிறோம், 3வது நம்ம அவுட் ஆஃப் த சிலபஸ். இந்த 3த்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐடியாலஜி க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இயல் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் எழுத்துக்களுடைய வகை தொகை. தமிழ் எழுத்துக்களில் என்ன மாதிரியான வகைகள் இருக்குது, என்ன மாதிரியான தொகைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நுழையும் முன் என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவான ஒரு விஷயம், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை மனிதன் வரையறை செய்கிறான். அந்த வரையறைக்கு பெயர் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ன மாதிரியான வரையறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ கொஷின் வந்து கேட்கலாம், தமிழ் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா, அதாவது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நார்மலாக ஸ்கூல் பசங்களுக்கு கேட்குற கேள்வி. 5 வகைப்படும். அது என்னது? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதில் எழுத்து, சொல் இது ரெண்டையும் நமக்கு சிலபஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் நமக்கு வந்து யூனிட் 1ல், தமிழில் யூனிட் 1ல் இந்த எழுத்து சொல் தான் கவர் ஆகுது. அதையே டீப்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த சாப்டர்ஸை தெளிவாக படிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ பேசிக்காக எழுத்துன்னா என்ன, சொல்லுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எழுத்துன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எழுத்துங்கிறது நம்ம வந்து வரி வடிவமாக எழுதுறதுக்கு பேர் தான் எழுத்து. அது வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஒலி வடிவாக எழுப்பப்படுறது. நம்ம வந்து பேசும்போது இப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உருவாகுது இல்லையா, அதுவும் ஒரு வார்த்தை, சில எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து வரி வடிவமாக உருவாக்கப்பட்டது தான் அது. நம்ம வாயால் பேசும்போது நம்ம வாய் மூலமாக ஒரு ஒலியை ஓசையாக வர்றதுனால அது நம்ம வந்து எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோதான் விஷயம். அது வந்து எழுத்துக்களில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக பிரிக்கிறது எழுத்து அப்படிங்கிறத உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அந்த உயிரெழுத்து அப்படின்னா என்னென்ன இருக்குது, அதில் மெய்யெழுத்துனா அதுக்கு கீழே என்னென்ன இருக்குங்கிறத நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ உயிருக்கு முதன்மையானது எப்படி காற்றோ, நம்ம உயிர் வாழணும்னா அதுக்கு எப்படி காற்று முதன்மையானதோ அதே மாதிரி தான் நம்ம வாயிலிருந்து காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாயை திறக்கும் போது, உதடுகளை விரிக்கும் போது, உதடுகளை குவிக்கும் போது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால தான் நமக்கு வந்து உயிரெழுத்துகள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் ஆ முதல் அவ் வரைக்கும் இருக்குது. மொத்தமாக 12 உயிரெழுத்துகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல ஆரம்பித்து அவ் வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொரு எழுத்துக்களை நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போதும் இவங்க சொல்லியிருக்கிற வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த 3 கான்செப்ட் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இதில் இருந்தும் கொஷினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரியுதா? எப்படி கேட்கலாம்? இது எல்லாமே எதனால், உதடுகளை விரித்தல்னால வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ அது தப்புங்கிறது நமக்கு தெரியணும். வாயை திறத்தல்னால வரக்கூடியது, விரித்தல், குவித்தல் ஒவ்வொன்றும் எந்த எழுத்துக்களில் நம்ம பயன்படுத்தும் போது நடக்குதுங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க அதுக்கு சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குறில் எழுத்து, நெடில் எழுத்து. இப்போது இந்த உயிர் எழுத்து மொத்தம் 12 இருக்குது, ஆ முதல் அவ் வரைக்கும். அதையும் வந்து 2ஆக பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று குறில், இன்னொன்று நெடில். அது என்ன குறில் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் ரொம்ப குறுகி ஒலிக்குமா. புரியுதா? குறுகி ஒலிச்சதுன்னா அது குறில் எழுத்து. கொஞ்சம் நீண்டு ஒலிச்சதுன்னா, அதாவது குறில் எழுத்தை விட கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்குது, அதாவது கொஞ்சம் நேரம், 1 செகண்ட் குறில் எழுத்து சொல்கிறதுக்கு ஆகுது அப்படின்னா நெடில் எழுத்து சொல்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நெடில் எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். நமக்கு ஆலேருந்து அவ் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தைகள் எல்லாரும் கை நீட்டின மாதிரி ஆ இ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிரிக்கும்போது ஆ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் நெடில் எழுத்துக்கள், நெட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆ இ உ
ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து நெடில் எழுத்துக்கள். ஏன்னா அதை விட நமக்கு வந்து ஒரு செகண்ட் அதிகமாகுது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால அளவுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆ அப்படின்னு உச்சரிக்கிறதுக்கும் ஆ அப்படின்னு உச்சரிக்கிறதுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய நேர இடைவெளி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால அளவுன்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு கால அளவு அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையுமே தமிழ் எழுத்துக்களில் மெஷர் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமே. அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா. இப்போது நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போதும் நமக்கு இருக்கக்கூடிய மாத்திரை அளவு எழுத்து அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கால அளவை மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம குறில் நெடில்னு 2 எழுத்துக்களை பார்த்தோம். அதில் குறில் எழுத்துக்கள்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 1 செகண்டில் சொல்ல முடியுதுன்னா அது குறில் எழுத்து, 2 செகண்டில் சொல்ல முடிஞ்சா அது நெடில் எழுத்துன்னு பார்த்தோம். அந்த கான்செப்டில் இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம கண் இமைக்கிற நேரத்திலையோ இல்லை ஒரு தடவை நம்ம கை நொடிக்கிற நேரத்திலையோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. ஒரு தடவை கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கிற ஒரு எழுத்தோ, அதே மாதிரி ஒரு தடவை இப்படி கை நொடிக்கக்கூடிய அந்த நொடியில் ஏற்படக்கூடிய ஒரு எழுத்தோ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அதில் குறில் எழுத்து அது குறிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை. அப்போது நம்ம குறில் எழுத்துல அ அப்படின்னு சொல்கிறோம், இ அப்படின்னு சொல்கிறோம், உ அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு கை நொடிக்கிற நேரமும் ஒரு கண் இமைக்கக்கூடிய ஒரு தடவை கண் இமைக்கக்கூடிய நேரமும் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஒரு மாத்திரை குறில் எழுத்து. இதே ஆ இ உ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே நெடில் எழுத்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அது மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து 2 தடவை கண் இமைக்கக்கூடிய நேரம் 2 தடவை கை நொடிக்கக்கூடிய நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதுக்கு 2 மாத்திரை அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். புரியுதா. அதை வச்சு தான் நமக்கு வந்து இதில் தமிழில் இதில் எப்படி கொஷின் கேட்கலாம், கபிலர் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாங்க. இந்த கபிலருங்கிற வார்த்தையை எனக்கு வந்து மாத்திரைகளில் பிரித்து எத்தனை மாத்திரை வருதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரியுதா. அப்போது இதை வச்சு இதில் இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போதைக்கு என்ன தெரியும், குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு தான் தெரியும். இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. லைக் வந்து இது குற்றியல் உகரமாக இருந்தால் எத்தனை மாத்திரை வரும், இது குற்றியல் உகரமாக இருந்து இறுதியில் வந்தால் எத்தனை மாத்திரை வரும், அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு. பட் இந்த வார்த்தைக்கு குறில் நெடில் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிட முடியும். பாருங்கள், காப்பி லா இது எல்லாமே என்னது குறில் எழுத்துக்கள், அவ்வளோதான். அது இருங்கிறது மெய் எழுத்து, அதுக்கு வந்து நமக்கு அரை மாத்திரை. அது நம்ம பின்னாடி பார்த்தா தான் ஆன்சர் தெரியும் நமக்கு. இப்போவே உங்களால் கெஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம மெய் எழுத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம உயிரெழுத்தை பார்த்துட்டோம். உயிரெழுத்தை 2ஆக பிரிக்கும் போது குறில் நெடில்னு வருது. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மெய்யெழுத்து. இப்போ உயிரெழுத்துனா உயிருக்கு முதன்மையானது காற்று, உயிர் வாழணும்னா காற்று முதன்மையானது. அதே மாதிரி மெய்யெழுத்து, மெய்யின்னா நம்ம வந்து உடம்புன்னு அர்த்தம். ஒரு எழுத்து ஒரு வார்த்தை உருவாகணும் அப்படின்னா, ஒரு உடம்பு உருவாகணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மாதிரி ஒரு வார்த்தை உருவாகணும் அப்படின்னா அதுக்கு உடம்பு மாதிரி. புரியுதா உங்களுக்கு. ஒரு உயிர் உருவாகணும்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. அதே கான்செப்ட் ஒரு வார்த்தை உருவாகணும்னா அதுக்கு மெய் எழுத்து தேவை. உடம்பு மாதிரியான எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது உடலோட இயக்கம் தான் இந்த எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இக்கு முதல் இன்னு வரைக்கும் இருக்குது. மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு 3ஆகவும் பிரிக்கிறாங்க. இப்போ வல்லினம்னா என்னது, இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. இதில் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. புரியுதா. வல்லினம் அப்படின்னா கசட தபர, அதே மெல்லினம்னா க நென நமன, இடையினம் எழல வளல. இதை ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் ஒலிக்கிறதுக்கான கால அளவு என்னன்னா அரை மாத்திரை. இதை வந்து மெல்லினமாக படிக்கும்போது இக் அப்படின்னு சொல்கிறோம். ஆ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இன்னும் ஸ்பீடாக இக்குன்னு சொல்லி முடிக்க முடியுது நம்மளால். அப்போது அதை விட குறைந்த மாத்திரை தான் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து அரை மாத்திரைன்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை அப்படிங்கிறது தெரியணும். இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை வச்சே உங்களால் வந்து இக்கு முதல் இன்னு வரைக்கும் எழுத முடியும். அந்த ஆர்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இக்கு இச்சு இருக்கு இல்லையா, அதில் கஷ்டத்தப்புறம் எழுதிட்டு ஒன்று ஸ்பேஸ் விட்டு எழுதிடுங்க. அதில் மெல்லினத்தை ஸ்பேஸ் விட்ட இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. இடையினத்தை கடைசியில் கண்டினியூவாக எழுதிடுங்க. முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் நீங்கள் வந்து 18 எழுத்தோட ஆர்டர். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நடுவில் இருக்கும். இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெய்யெழுத்து தெரிஞ்சிடும். சில பேருக்கு மெய்யெழுத்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வல்லினம் மெல்லினம் இடையினமாக பிரித்து மைண்டில் வச்சு அதை சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். இது ஏன் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எங்கே தேவைப்படும், அகர வரிசைப்படி எழுத சொல்லி ஒரு சில கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த கேள்விகளை நம்ம இதை பயன்படுத்துவோம். புரியுதா. அடுத்தது
இப்போ அந்த சவுண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு நம்ம பார்த்தோம். அதோட சவுண்டு படிக்கும்போது எப்படி இருக்குங்கிறத நமக்கு வந்து உச்சரிப்போட கொடுத்துருக்காங்க. இப்போது கசட தபரன்னு சொல்கிறோம். அதை இக், இச், இட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இது மூணு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சொல்லி பாருங்கள். இக், இச், இட், இத், இப், இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங், இன்ச், இன், இந்த், இம், இன்னுன்னு சொல்கிறோம். இ, இர், இல், இவ், இல் அப்படின்னு சொல்கிறோம். இது மூணுத்தையும் நீங்கள் படிக்கும்போது உங்களால் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியணும். இக், இச் அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கா, வன்மையாக பயன்படுத்துகிறோம் அந்த எழுத்துக்களை. இக், இச் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வன்மையான எழுத்து, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் நம்மளுடைய தொண்டை பகுதியிலேருந்து. பட் ஆனால் இங், இன்ச், இன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப மென்மையாக இருக்குது. அப்போது இந்த எழுத்துக்களை சொல்லும்போது நம்மளோட உச்சரிப்பு கொஞ்சம் மெதுவாகுது. இ, இர், இல் அப்படின்னு சொல்ல வரும்போது இது வந்து வன்மையாக இருக்க மாதிரியும் தெரியல, அதாவது ஷவுட் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மெதுவாக பேசுகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்குது. அதனால தான் அது இடையின எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம். இதோட சவுண்ட்ஸை வந்து இந்த மாதிரி தான் வேரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. அடுத்தது இப்போ உயிரெழுத்தை பார்த்துட்டோம், மெய்யெழுத்தை பார்த்துட்டோம். அடுத்தது உயிர்மெய். இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது மெய்யெழுத்துகள் 18 இருக்குது, அது கூட உயிரெழுத்து 12 இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேரும்போது உருவாகிற எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குது இல்லையா? அந்த 18 எழுத்துக்கள் கூட குறில் எழுத்து எத்தனை இருக்குது? 5 இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மெய்யெழுத்து 18 கூட குறில் எழுத்து 5 எழுத்துக்கள் வந்து ஆட் ஆகுது. இதை வந்து மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? இதுதான் இப்போ வந்து குறில் எழுத்தில் இருக்கக்கூடிய ஆ அப்படிங்கிறது கூட காங் இக்கு ஆட் பண்ணிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ கான்னு வருது இல்லையா? அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா. இந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் இருக்குது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறி அப்போ தான் நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் உருவாகுது. அப்போ 18 × 5 எவ்வளோ வரும் நமக்குன்னு பாருங்கள். 90 எழுத்துக்கள் இருக்கா? அப்போது இதுதான் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நமக்கு வந்து மெய்யெழுத்து 18 இருக்குது, உயிர் எழுத்து 12. உயிர் எழுத்து 12ல் உயிர் குறில் எழுத்து 5. அப்போது உயிர் குறிலும் அது கூட வந்து மெய்யெழுத்துக்களும் நம்ம வந்து மெர்ஜி பண்ணும்போது நமக்கு எத்தனை எழுத்துக்கள் மொத்தமாக கிடைக்குதுன்னா 90 எழுத்துக்கள் கிடைக்குது. அதே மாதிரி மெய்யெழுத்து 18 கூட நம்ம வந்து உயிர் நெடில் எழுத்துக்களை மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணால் எத்தனை வருதுன்னு பாருங்கள். 126 எழுத்துக்கள் வருதா மொத்தமாக நெடில் எழுத்துக்கள்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 216 எழுத்துக்கள் வருதா? 216 எழுத்துக்கள் வருது இல்லையா? இது கூட இப்போது மொத்தமாக 216 உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 216. இந்த 216 கூட நீங்கள் ஒரு முதல் எழுத்துக்கள்னு நம்ம ஒன்று படிப்போம். என்னது? முன்னாடி ஸ்டார்டிங்லேயே படித்தோம். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 30 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வர்றது தான் உயிர்மெய் எழுத்து. அப்போ அது 30 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே மொத்தம் 216 + ஒரு 30 எவ்வளோ இருக்குங்க? 246ன்னு இருக்குது. அது கூட ஆயுத எழுத்துன்னு ஒன்று பின்னாடி இருக்க பாருங்கள், இந்த இடத்துல கீழே லாஸ்ட்டாக, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எழுத்து மொத்தமாக. அப்போ மொத்தமாக கூட்டி பாருங்கள் எத்தனை இருக்குது? 247. இதுதான் தமிழ் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும். உயிர்மெய் எழுத்தில் உயிர்மெய் குறில் எத்தனை இருக்குன்னா 90, உயிர்மெய் நெடில் எத்தனை இருக்குன்னா 126, மொத்தமாக உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைனா 216. அது கூட முதல் எழுத்துக்கள் 30 ஆட் பண்ணும்போது 246. அது கூட ஒரு ஆயுத எழுத்தை சேர்க்கும்போது நமக்கு 247 எழுத்துக்கள் இருக்குங்கிறதுல நீங்கள் வந்து தெளிவாக இருக்கும். இது எங்கேயாச்சும் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உயிர்மெய் குறில்னா என்ன, உயிர்மெய் நெடில்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா என்னது? தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ் மொழியில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு தனித்தனியாக பிரித்து எல்லாமே பார்த்தோம். இது எல்லாம் இல்லாமல் கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம்? அக்குங்கிற ஒரு ஆயுத எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவும் அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. புரியுதா? ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் அரை மாத்திரை. மெய்யெழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அதுவும் அரை மாத்திரை. இப்போ நமக்கு கப்பிலருங்கிற வார்த்தையை பிரித்து எழுதுறதுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? காங்கிறது ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, லா ஒரு மாத்திரை. இது மூணுமே
உயிர் எழுத்துக்களில் உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது உயிர் குறில் எழுத்துக்கள். அப்போது நம்ம வந்து குறில்னும் போது நம்ம வந்து 3 மாத்திரை வருது ஒவ்வொன்றும் போடும்போது. அடுத்து இருங்கிறது உயிர் மெய் எழுத்து. அப்போது அதுக்கு நம்ம மெய்யினும் போது அது அரை மாத்திரைன்னு சொல்கிறோம். மொத்தத்தையும் கூட்டும்போது நமக்கு 3 மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் கொஷின் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கொஷினில் எப்படி கேட்பாங்க, காடு அப்படிங்கிறது எத்தனை மாத்திரைன்னு கேட்பாங்க. அங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள் அதில் என்னெல்லாம் வரும்னா குசுடு துபுரு வந்திருக்கு. அப்போ அது குற்றியல் உகரத்துக்கு கீழே வருது. அப்போ குற்றியல் உகரத்தில் இறுதியாக ஒரு எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எத்தனை மாத்திரைன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரியணும். ஸோ அடுத்தடுத்த இயல்களில் அதையும் நம்ம வந்து தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? வேறு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா ஆன்சர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? இந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் படிங்க. ஏன்னா இப்போ நமக்கு இதுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சுத்தம் சோறு போடும். அப்போது இந்த பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைனில் சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. அப்போது சுருங்க சொல்வதுங்கிறது கரெக்டான ஆன்சர். நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சுத்தம் அப்படின்னு எழுதணும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. இந்த இடத்துல உழைப்புன்னு நீங்கள் எழுதணும். ஸோ இது மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். ஒரு பேராகிராஃபை படித்து இங்கேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புக்கில் இருக்கிறது தான் கேட்க போகிறாங்க அவங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இயலில் இங்கே பாருங்கள், கலைச்சொல் இருக்கா. வலஞ்சுழினா என்னது, கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். இது நமக்கு தெரியணும். இது வந்து முக்கியமாக கேள்வி கேட்குற ஒரு பார்ட். அதனால் இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இயல் 2. இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்துன்னா என்னங்கிறத பேசிக்காக பார்த்தோம். எழுத்தை எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து எழுத்துகள் அப்படின்னா எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். புரியுதா? எழுத்துகள் எத்தனை வகை அப்படிங்கிறது 2 வகை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள்னா முதல் எழுத்து, சார்பு எழுத்து. எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. அது நமக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? அப்போ முதல் எழுத்துனா என்ன? முதல் எழுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஒன்றா சேரும்போது நமக்கு கிடைக்கிற 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க பேராகிராஃபில். புரியுதா? ஆனால் இந்த எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் இல்லைன்னா தமிழில் எந்த எழுத்துமே உருவாகவே முடியாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா இந்த முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை சார்ந்து உருவான எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். அது வந்து எத்தனை வகை இருக்குன்னா 10 வகை இருக்குது. எழுத்து எத்தனை வகைனா 2 வகை. அதே மாதிரி அதுக்கு கீழே அந்த முதல் எழுத்து எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது 30. சார்பு எழுத்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 10. இதுதான் விஷயம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் உயிர்மையை பற்றி நம்ம ஆல்ரெடி போன இயல்லையே பார்த்துட்டோம். உயிர்மைனா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு சார்பு எழுத்தில் உயிர்மை, ஆயுதம், உயிர் அளப்படை, ஒற்று அளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் 10 வகையான முதல் எழுத்து. எப்போ கேட்டாலும் உங்களுக்கு இந்த 10 வகையை சொல்ல தெரியணும். கிளியரா? இதில் அடுத்தது நம்ம வந்து உயிர்மைனா என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு தடவை பார்க்கலாம். உயிர்மைக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மெய்யெழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, மெய் எழுத்து இக்கு அதுவும் ஒரு உயிர் எழுத்தும் சேருது. அப்படி ஒன்றோட ஒன்று சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி உருவான எழுத்து தான் 216 எழுத்து. ஸோ மெய்யெழுத்து இக்கு, உயிர் எழுத்து ஆ, இது ரெண்டும் சேரும்போது எனக்கு கா அப்படின்னு ஒரு எழுத்து உருவாகுது. கரெக்டாக? இப்போது 2வது பாயிண்ட் வாங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உயிர்மை எழுத்து.
கரெக்டாக. உயிரெழுத்தும் எழுத்து சேர்ந்தது கா, உயிர்மை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட ஒலி வடிவம் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒலி வடிவம்னா அதை நான் உச்சரிக்கும் போது அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கா அப்படின்னா என்னது, இக்கு ஆ ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கா கா. இதை தான் இந்த இடத்துல 2வது பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ண வராங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? நம்ம எழுதுனா அது எப்படி இருக்குமா, மெய்யெழுத்து மாதிரி இருக்குமா. பாருங்கள், காங்கிறது எது மாதிரி இருக்குது, மெய்யெழுத்து ஷேப்பில் இருக்கா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. பட் ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை கொடுப்பீங்க, கா அப்படின்னா எத்தனை மாத்திரை, உயிரெழுத்து மாதிரி தான் இது. அப்போது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மெய்யில் உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கலாம். அப்போ உயிரெழுத்தில் ஆக்கும் ஒரு மாத்திரை, ஆனால் இக்குக்கு அரை மாத்திரை. அப்போ எதை சார்ந்திருக்கு, உயிரெழுத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல உயிர்மெய் எழுத்துங்கிறது உயிரெழுத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்தே வர்றதுனால இதுக்கு சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிளியரா? இப்போ இது 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒன்று தப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்தா அது எது தப்புங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவ்வளோதான். அடுத்தது ஆயுதம். ஆயுதம்னா என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். இது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஆயுத எழுத்து. ஆயுத குறுக்கம் கிடையாது இது, இதுக்கு பேர் ஆயுத எழுத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆயுத குறுக்கம் வேறு, ஆயுத எழுத்து வேறு. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆயுத எழுத்துனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம்னா ஆயுத எழுத்து. அடுத்தது இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குது, 3 புள்ளி இருக்கிறனால முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனி நிலை. இந்த 3 பெயர்களும் இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட சொல்லலாம், அக்கேனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அக்கேனம்னாலும் இந்த எழுத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அதே மாதிரி இது நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. கண்டிப்பாக நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஒலிப்பு முறை வேறு எந்த எழுத்துக்கும் வரவே வராது. அக் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு தானே? அடுத்தது, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிடலாமா? ஒரு வார்த்தை நான் வந்து இப்போ அக்து அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறேன். என்ன சொல்கிறாங்க கான்செப்ட்டு, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி அக்குக்கு முன்னாடி குறில் எழுத்து இருக்குது, ஆ கரெக்டு. தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து, இத்து கூட்டல் ஊ தூ. அப்போ தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் இருக்குது. அப்போது இது இரண்டையும் பெற்று இடையில் மட்டுமே வரும். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் இந்த தமிழில் கேட்கும்போது அதோட ஒரு எக்ஸாம்பிளை எழுதி அதை வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. அடுத்து இது தனித்து இயங்காது. எனக்கு இங்கே அக்குன்னு மட்டும் போட்டால் எனக்கு அது மீனிங் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது இது வந்து இடையில் மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது, முதல்லையோ இறுதியிலையோ வராது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் ஆங்கிற எழுத்து, அதே மாதிரி மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஓர் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆயுத எழுத்துங்கிறது என்ன எழுத்துன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு சார்பு எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இவ்வளோ தான் இயல் 2. இதோட நமக்கு இயல் 2 முடியுது. கரெக்டாக? அடுத்து இயல் 2ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேறு என்னெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். பேராகிராஃபில் இருந்து கேள்வி, இந்த மாதிரி கேள்வியும் கேட்கலாம். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். இதெல்லாம் கூட நமக்கு தேவைதான். மாரியப்பன் கலந்துக்கிட்டார். உயரம் தாண்டும் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்கிறாங்க. என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறுகிறார். இதுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுன்னு கேட்குறாங்க. எதை சொல்லலாம்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த திருக்குறளை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஒரு இயலில் இலக்கணம் முடிச்சிட்டோன்னு உடனே அடுத்த இயலுக்கு போயிடக்கூடாது. வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத படித்து பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த இயலுக்கே மூவ் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த கேள்வியெல்லாம் கூட பாருங்கள். பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா படிங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு சிலது புரியணும். அந்த ஒருமைப்பன்மை தெரியுதா? பயிர் வாடியதுன்னு சொல்லலாம், பயிர்கள் வாடினன்னு சொல்லலாம். அந்த கான்செப்டை இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இவங்க அதை வந்து 2 தொடராக எழுத சொல்கிறாங்க. நம்ம அதில் நமக்கு தேவையானதை பார்த்துக்கணும். இது கேள்வியாக கேட்கலாம் நமக்கு. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். எந்த பறவை? பறக்கிற பறவையா இல்லை கடலுக்கு என்ன சொல்லலாம்? அது நமக்கு தெரியணும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். முத்து தம் என்னது பனி காரணமாக ஊருக்கு சென்றார். இன்னொரு பனி போட்டிங்கன்னா காலையில் விழக்கூடிய பனியாக மாறிடும். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். கூப்பிடுதல் எந்த லை வரணுங்கிறது தெரியணும். புல்னா என்னது? பறவை. பறவைகள் இடம்பெயர்தலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இடத்துல
சரணாலயம், சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள். சரணாலயம்னா என்ன வரும்? ஸோ இதுக்கான ஆன்சர் புகலிடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இதெல்லாம் புக்கில் நம்ம தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் கேள்வியாக வருமாங்கிறது கிடையாது. கலைச்சொற்கள், கலைச்சொற்களில் என்ன சொல்கிறாங்க? கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை கிளைமேட், இதெல்லாம் மறப்பீங்க, வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. தட்ப வெப்பநிலைனா கிளைமேட், இப்போ நீங்கள் சொன்ன புகலிடம் சரணாலயம்னா சாங்சுவரி, வானிலைனா வெதர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானிலைனா வெதர், டெய்லி மாறுறதுக்கு பேர் தான் நம்ம வெதர்னு சொல்கிறோம், வானிலை. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகிட்டோம். தட் மீன்ஸ் எனது தட்ப வெப்பநிலை, காலநிலையை தான் நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இயல் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க? மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் அதாவது எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும், எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் வார்த்தைகளுக்கு பின்னாடியும், எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் இடையிலையும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த இயல். நிறைய பேருக்கு இந்த இயலில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், அதை நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொழி அப்படின்னா ஒரு சொல்லுன்னு அர்த்தம். ஒரு சொல் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மொழிங்கிற ஒரு சொல் இருக்குது. இதில் முதல்ல மோங்கிறது வருது, இறுதியில் லீங்கிறது வருது. பட் இதுக்கு கண்டிஷன் இருக்கான்னா இருக்குது. எதெல்லாம் முதல்ல வரணும், எதெல்லாம் முதல்ல வரக்கூடாது, எதெல்லாம் இறுதியில் வரணும், எதெல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் தமிழ் எழுத்துக்களில் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இதில் நமக்கு பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். மொழினா சொல், கிளவி, பதம், அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லுங்கிறத மொழின்னு பயன்படுத்துகிறோம். இப்போது அந்த சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள், அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது சில எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னா அது என்னென்ன? இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th புக்குக்கு போனீங்கன்னா 22 எழுத்து முதல்ல வரும், 24 எழுத்து இறுதியில் வரும், அந்த மாதிரி டேட்டாவோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இங்கே நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இங்கே எதெல்லாம் முதல்ல வரும் இதை நமக்கு கொஷினாக கேட்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் வரும். புரியுதா? எதெல்லாம் வரும்? உயிரெழுத்து 12மே ஒரு சொல்லுக்கு முதல்ல பயன்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரெழுத்து ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்கிற எந்த எழுத்தை வேணாலும் ஒரு சொல்லுக்கு முதல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தெளிவாக தெரியணும். அதே மாதிரி மெய்யெழுத்து எல்லாமே பயன்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. கிளியரா? உயிரெழுத்தில் 12ஐயும் மொழிக்கு முதல்ல பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போது மெய்யெழுத்துக்களை அவங்க பிரிக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்க? உயிர்மெய் எழுத்துக்களில் நம்ம வந்து இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் இப்போ நல்லா பாருங்கள். வல்லினம்னா என்னது? கசட தபர, இதை தான் நம்ம வந்து வல்லினம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? கசட தபர. அதுவே மெல்லினம்னா என்னது? மெல்லினம், இடையினம். இடையினம் க ஞ ந ம ந, இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? கசட தபர நினைவு. இப்போ இதில் காசா தாபா, காசா தாப்பா இந்த 4 எழுத்து வல்லினத்தில் ஒரு 4 எழுத்தும், அதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது? நாமா. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த நாவும் இந்த மாவும் இதை நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? இது ரெண்டையும், இந்த 6 மட்டும்தான் நமக்கு என்னவா வருது அப்படின்னா முதல், அதாவது நல்லா பாருங்கள், இந்த 6 மட்டும்தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 மட்டும்தான். காசா தாபா நாம இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா, ஆக்சுவலி இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். கிளியரா? இந்த காசா தாபா நாம இப்படி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக அதில் நம்ம பிரிச்சோல்ல வல்லினம், இடையினம், அதில் வரக்கூடிய இந்த 6 தவிர மீதி 6 இருக்கும் இல்லையா, அந்த 6ம் நமக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா சொல்லோட இறுதியில் வராதுங்கிற மாதிரி நம்ம வந்துடும். ஒரு சொல்லோட முதல்ல வராது, ஆனால் இறுதியிலையோ இடையிலையோ வரலாம். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது மீதி இருக்கிறது ங ஞ, அதில் 2 ப்ளஸ் இடையின எழுத்தில் யாவா.
இந்த 4 எழுத்துக்களோட வரிசையில் சில எழுத்து மட்டும் முதல்ல வரும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் எது வரும் வராதுன்னு தெரிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு இந்த எழுத்துங்கிறது நம்ம தெரியணும் அவசியம் கிடையாது. அடுத்தது ngா வரிசையில் ngāவை தவிர வேறு எந்த எழுத்துமே வராதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ngā, ngā, ngu, ngu அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதில் ngā தவிர வேறு எந்த ஒரு எழுத்துமே ஒரு மொழிக்கு முதல்ல வராது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது ஞா வரிசையில் இந்த 4 எழுத்து வரும், அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஞா வரிசையில் என்னென்ன வரலாங்கிறது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. ஞா, ஞா, நே, ஞோ அது தெரிஞ்சால் போதும். யா வரிசையில் வா வரிசையில் என்னென்ன இருக்குது அவ்வளோதான், அதுக்கு மேலே போக வேண்டாம். கேள்வி எங்கே வரலான்னா இந்த ஒரு விஷயம் கேள்வியாக வரலாம். நமக்கு உயிரெழுத்துக்களில் 12ம் சொல்லின் முதல்ல வரும். அடுத்து இதில் வந்து காசா தாப நாம இதில் ஓரளவு கொஷினாக வரலாம். இதில் எத்தனை எழுத்து இதில் எத்தனை எழுத்து அப்படிலாம் கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்தது மொழிக்கு முதல்ல வராத எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? முதல்ல வராது, இறுதியிலையோ இடையிலையோ வரலாம். நமக்கு முதல்ல வர்றது வராது, அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மெய்யெழுத்து 18ம் சொல்லுக்கு முதல்ல வராது. ஒரு எழுத்து கூட மெய்யெழுத்தில் சொல்லுக்கு முதல்ல வராதுன்ட்டாங்க. புரியுதுங்களா? 18ல் ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது. ஆனால் உயிர் எழுத்தில் 12மே சொல்லுக்கு முதல்ல வரும். அதே மாதிரி டா, நா, ரா, லா, லா இது எதுவுமே வராது. எங்கே வராது? முதல்ல வராது. ஸோ எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த டாங்கிற எழுத்து முன்னாடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தமிழ் சொல்லே கிடையாது. பாருங்கள், டமாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முதல்ல வராது, அவ்வளோதான். அது தெரிஞ்சால் போதும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது, நமக்கே தெரியும். அது எப்பயுமே இடையில் மட்டும்தான் வரும்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது ngā, ஞா, யாவா இதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும்னு நம்ம முன்னே படித்தோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மெஜாரிட்டியாக முதல்ல வராது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இந்த 4 கான்செப்டை தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது மொழி முதல் எழுத்தை முடிஞ்சிச்சு. இறுதி எழுத்து என்னென்னு பார்க்கலாம். சொல்லோட இறுதியில் வரும் எழுத்துக்களை இறுதி எழுத்துன்னு சொல்கிறோம். இறுதியில் எதெல்லாம் வராது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வரவே வராது. வரலாம், எப்படி வரலாம்? உயிர்மெய் எழுத்தாக வரலாம். மெய்யெழுத்து கூட இணைந்து வரும்போது உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் ஒரு சொல்லோட இறுதியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள்ங்கிறது தனியாக இறுதியில் வர முடியாது, ஆனால் மெய்யெழுத்துக்களில் இறுதியாக வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி மெய்யெழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் இறுதியாக வரலாம். மெய்யெழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். மீதி 18ல் 11 போனால் 7 இருக்கும் இல்லையா, அந்த 7 எழுத்துக்களும் இறுதியில் வராது. அந்த 7 என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி வரும்னு படித்தோம்ல, இந்த காச தாப நாம இந்த 6 எழுத்துக்கள் வராது. ப்ளஸ் இந்த ngā, ஏன்னா இந்த 6 எழுத்துங்களும் இந்த ngāவும் சொல்லுக்கு முதல்ல வந்துடும். அதனால அந்த 6 + ngāங்கிறது 7. இந்த 7 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல இறுதியில் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். கிளியரா? மீதி இருக்கிற 11 எழுத்து என்னென்னவோ அது எல்லாமே நமக்கு வந்து எங்கே வருது அப்படின்னா இறுதியில் வருது. இந்த 11 இறுதியில் வருது. அங்கே மென்ஷன் பண்ண 6 மட்டும் நமக்கு வந்து இறுதியில் வராது, ஏன்னா அது எல்லாமே முதல்ல வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது மொழி இறுதியில் எது வராது? உயிரெழுத்துக்கள் தனியாக வராது மொழி இறுதியில். அதை இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். சொல்லோட இறுதியில் உயிரெழுத்து கண்டிப்பாக தனியாக வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அளபெடை எழுத்துக்கள் இப்போ வந்து நான் ஆ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த இடத்துல இப்போ வந்து தா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த ஓசையை இன்னும் அதிகமாக கொண்டு போகிறதுக்காக ஆங்கிறது பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தா அப்படின்னு. அப்போ இதுக்கு பேர் தான் அளப்பெடை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த அளப்பெடையில் மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லோட இறுதியில் வருது. இப்போது லைக் வந்து ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு நான் நெடில் எழுத்து போடுறேன் அப்படின்னா இது வந்து ஆகாது அப்படின்னு நான் ஓசையை வந்து உயர்த்தி பேசுகிறேன். புரியுதா? அப்படி வரும்போது மெய்யில் எப்போ வந்து இடையில் வரும் உயிரெழுத்து அப்படின்னா அது வந்து அளப்பெடையில் மட்டும்தான் இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளப்பெடையில் மட்டும்தான் ஒரு உயிரெழுத்து சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையிலும் அதே கான்செப்ட் தான். இடையிலும் சரி இறுதியிலும் சரி எப்போ வரும் அப்படின்னா அது அளப்பெடையில் மட்டும்தான் வரும். கிளியரா? அடுத்த ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வராது, முதல்லையும் வராது இறுதியிலையும் வராது. கண்டிப்பாக அது வந்து இடையில் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், நம்ம முன்னே பார்த்தோம்ல கசட தபர ngā, கசட தபர கூட அந்த ngā, இந்த 7 எழுத்துக்களும் இறுதியில் வராது, ஏன்னா அது முதல்ல வருது.
ஸோ நம்ம முன்னே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உயிர் எழுத்துக்களில் காங்கிற எழுத்து வரிசை சொல்லோட இறுதியில் வராது, ஏன்னா அது முதல்ல வந்துருச்சு, அது மட்டும்தான் முதல்ல வரும். அதனால் ஸோ எகர வரிசையில் கே முதல் நே வரைக்கும் இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ மட்டும் இறுதியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அது இறுதியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ நோங்கிறது மொழி இறுதியில் வரலாம், ஏன்னா அது ஒரே ஒரு எழுத்துங்கிறதுனால முதல் நோ இறுதின்னு ரெண்டாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது நோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு துன்பம்னு ஒரு பொருள் இருக்குது, அதையும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அப்போ நோங்கிற ஒரு எழுத்து நமக்கு வந்து மொழியோட இறுதியில் வரலாம். கே முதல் நே வரைக்கும் இருக்கக்கூடிய எகர வரிசையில் கேலேருந்து நே வரை இருக்கக்கூடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபைனலாக இது இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் 18 இடையில் வரும், கண்டிப்பாக இடையில் மட்டும்தான் வரும், ஏன்னா உயிர்மையாக சேரும்போது தான் அது வந்து இறுதிக்கு போகும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும். உயிர்மை எழுத்து இடையிலும் வரும், இறுதியிலும் வரலாம். ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும், அளபெடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் இடையில் வரும். நம்ம முன்னே இதை பார்த்துட்டோம், அளபெடையில் மட்டும்தான் உயிர் எழுத்து வந்து இடையிலும் இறுதியிலையும் வரும். அளபெடை பற்றி நம்ம லேட்டராக பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்ன முக்கியமான கேள்வினா 1928 பிப்ரவரி 28 இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் ராமன் எஃபெக்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சார் சி.வி. ராமனுங்கிறவர் ராமன் எஃபெக்ட்டுங்கிறத கண்டுபிடிச்ச நாள் பிப்ரவரி 28 1928. அதனால் அந்த தினமை நம்ம வந்து என்னவோ கொண்டாடுறோம், தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம், தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சார் சி.வி. ராமனுடைய பிறந்த நாள், அது நமக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர், காலிங் பெல், மெஷின், ரோபோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ் சொல் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்களில் செயற்கை நுண்ணறிவு இது நமக்கு தேவை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி அப்படின்னா என்னது, சூப்பர் கம்ப்யூட்டர், அதை பற்றி நம்ம தனியாகவே நடத்தணும் உங்களுக்கு. மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். பரம் 8000 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் ஃபேமஸாக நிறைய வந்துருச்சு. அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன டைப் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம படிக்கணும். அடுத்து ஔடதம், மெடிசன். ஔஷாதி யோஜனா அப்படின்னு சில ஸ்கீம் வந்திருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஔஷாதி கேந்திராஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம். தட் மீன்ஸ் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மருந்து கடைகளை தான் ஔஷாதி கேந்திரான்னு சொல்லுவாங்க. அப்போ ஔடதம்னா மெடிசன். செயற்கைக்கோள் சேட்டலைட். ஆய்வுனா ரிசர்ச். கோள் பிளானட்ஸ். அடுத்து எந்திர மனிதன் ரோபாட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மேலேயே வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த இயல் முடியுது, அவ்வளோதான். நமக்கு இதோட 6th ஃபர்ஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் வால்யூம் புக்குக்கு போயிடலாம். இன எழுத்து நம்ம வந்து 6th 2வது டேர்ம் புக்கில் இன எழுத்துங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். இன எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது சில எழுத்துக்கள் இன்னொரு எழுத்து கூட சேர்ந்து தான் வரும், எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு வரவே வராது. அப்படி எழுதுனா அது தப்பு, தமிழ் எழுத்தே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். புரியுதா? உங்களுக்கு வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க, அதில் இன எழுத்துக்களை தான் கொடுத்துருந்தாங்க. புரியுதா? இப்படி ஒரு கொஷின் வைக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த குழந்தைங்களை பாருங்கள். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, கா, கா, ஜா, சா, நா, டா, மா, யா, இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டால் ஆப்ஷன் டிங்கிறது உங்களுக்கு கிளிக் பண்ண தெரியணும். புரியுதா? அப்படி தான் கேட்பாங்க கொஷின். இதை வந்து இந்த இன எழுத்தில் பொருந்தாதது எதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் எது அதில் இன எழுத்து இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அது இன எழுத்துங்கிறதையே நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது அது என்னங்கிற அந்த கான்செப்டை படிக்கலாம். சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கக்கூடிய இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கக்கூடிய இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குது. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்து இன எழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல காங்கிற ஒரு ஓசை வருதா, அதுதான் ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும். கிளியரா? அடுத்து 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 வல்லின மெய்யெழுத்துகள், வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் மெய்யெழுத்து இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இம்மு, இருன்னு சொல்கிறோம். கரெக்டாக?
அந்த 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்து தான் இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், கசட தபர அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், அதோடைய மெல்லின எழுத்து, அதுக்கு பக்கத்தில் நான் மெல்லின எழுத்தெல்லாம் போடுறேன். இங்கே அண்ணன நமன, கிளியரா? இங்கே அண்ணன நமன அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுதான் இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ தான் விஷயம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வல்லின எழுத்தை நான் ரைட் சைடில் எழுதுகிறேன், மெல்லின எழுத்தை லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன். அப்போது 6 வல்லின மெய்யெழுத்துக்கும் மெய்யெழுத்து இது, அப்புறம் லாஸ்ட்டாக புள்ளி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும், அவ்வளோதான். 6 வல்லின மெய்யெழுத்துக்கும் 6 என்னது மெல்லின மெய்யெழுத்து தான் நமக்கு வந்து இணை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டும் எப்பவுமே ஒன்றா சேர்ந்து தான் வரும். கிளியரா? அப்படி வரலன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது. பாருங்க, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் சேர்ந்து வருதா? இது இல்லாமல் எதுனா ஒரு சொல் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கிளியரா? அடுத்து இடையின எழுத்துக்கள். நம்ம வந்து வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்துன்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இடையின எழுத்து எரல வளல இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன இணை எழுத்துனா அதுவே தான். இப்போ எய் வர இடத்துல யா வரும், இரு வர இடத்துல ரா வரும், இல்லு வர இடத்துல லா வரும். அந்த மாதிரி அதே எழுத்து தான் இணை எழுத்தாக வரும்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கிளியரா? இப்போ நான் ஒரு வார்த்தை சும்மா அந்த பல்லடம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறேன் பாருங்க, லகரம். அதுக்கு அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? லைக் வௌவால், வௌவால் அந்த மாதிரி நம்ம போடும்போது ஸோ அதே எழுத்து தான் இனமாக வரும். அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்கு ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதோட குறில் எழுத்து தான் இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இணை எழுத்து மெய்யெழுத்துக்கு மட்டும்தான் சொன்னாங்கன்னா தப்பு. உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்களை போன்றே இணை எழுத்துக்கள் இருக்குது. அது லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2லேயே நம்ம பார்த்தோம் டிஸ்கஷனில். இதுலேருந்து ஒரு கேள்வி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. என்ன இருக்குது? மெய்யெழுத்துக்களைப் போல் உயிரெழுத்துக்கள்லையும் இணை எழுத்து இருக்குது. இதில் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரலாம் இணை எழுத்துலேருந்து. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் தான் இணை எழுத்து. ஆனால் குறில் நெடில் இல்லாத எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, என்னது அது? ஐ, ஔ. இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து குறில் நெடில்ன்றது கிடையாது. காமனாக ஒரு எழுத்து தான் இருக்குது. இப்போ ஆனா ஆ, ஈனா ஈ, ஏன்னா ஏ, அது மாதிரி இருக்குல்ல. பட் இது ரெண்டுத்துக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன இணை எழுத்தாக இருக்கலாம் அப்படின்னா, ஐயோட ஓசை என்னன்னு முடியுது? ஈன்னு முடியுது. அவ்வோட ஓசை என்னன்னு முடியுது? ஊன்னு முடியுது. அவ்வளோதான். இதுதான் இதோட இணை எழுத்து. ஐனா ஈ, அவ் அப்படின்னா ஊ. இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா போதும். சொல்லில் உயிரெழுத்து சேர்ந்து வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே சொல்லில் உயிரெழுத்து சேர்ந்து வராது. எப்போ சேர்ந்து வரும்? அளப்படையில் மட்டும்தான் சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி? இப்போ ஆ இருக்குது அப்படின்னா அந்த குறில் எழுத்து கூட ஆங்கிறது சேர்ந்து வரும். இல்லை ஆ அப்படி இருக்குன்னா இப்படி வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து அளபடை. புரியுதா? நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்து வரும். அதுதான் அளபடை. ஓ, ஒதல், து, தலி, ஈ அப்படிங்கிறது. கிளியரா? அப்போது எதுக்கு இணை எழுத்து கிடையாது அப்படின்னா, உயிரெழுத்துக்கு இருக்குது, மெய்யெழுத்துக்கு இருக்குது. ஆனால் கிடையாதுன்னா அது ஆயுத எழுத்து. புரியுதா? ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் எழுத்தில் எந்த எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை, ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் இணை எழுத்து எது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெல்லினம்னா என்னது? மஞ்சள். கரெக்ட். மஞ்சளுங்கிறது மெல்லினம். வந்தான், இந்த வார்த்தையை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மெல்லினம் அப்படின்னு இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது கல்வி, அடுத்தது தம்பி. பாருங்கள், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இல்லாதுன்னா என்ன சொல்லணும்? இப்போ மெல்லினம்னா இங்கே வந்துடுங்க, மெல்லினம். நமக்கு வந்து ngா, ஞா, நா, நா, மா, நா இந்த எழுத்துக்கள் வரணுமா? அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதில் யோசிங்க, அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ngா, ஞா, நா, நா, மா, நா இது வரணும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல ஞா வந்துருச்சு, ஏ ஆப்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துல பி ஆப்ஷனில் வந்தான், அப்போனா இந்த இடத்துல இந்த இருக்குது. கரெக்டாக? இப்போ இதுக்கு எனக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல
நான் வந்திருக்கு, இந்த இடத்துல கல்வின்னு வந்திருக்கு. வா இங்கே வந்து வான்னு ஒரு வா எழுத்தே கிடையாது, இன எழுத்து. தம்பிக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மா இருக்குது. புரியுதா? இங்கே இது இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே நமக்கு வந்து மென்ஷன் ஆகலை. அப்போனா இது இன எழுத்து கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். அது தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கண்டான் டன் நகரம் வந்துருச்சு. வென்றான் அப்படின்னு ஒன்று இருக்குது. நண்டு இதுவும் டன் நகரம், இதுவும் டன் நகரம் வந்துருச்சு இல்லையா? டா இன் வந்துருச்சு. அப்போ இதில் மட்டும்தான் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. மூணுமே ஒரே மாதிரி இருக்குது, இது ஒன்று மட்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? இந்த பேராகிராஃப் கொஷின் இருக்குது பாருங்கள், படித்து இதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுதான் நமக்கான கேள்வி. அடுத்து கலைச்சொல் பாருங்கள். கல்வி, எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைனா ஹையர் செகண்டரி, நூலகம் லைப்ரரி. இது ரொம்ப தெளிவாக படிங்க, இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வார்த்தையும் கன்ஃபியூஸ் ஆகும். நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட். இது ரெண்டில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட். மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க் சிடி. மின் நூலகம்னா லைப்ரரி, இ லைப்ரரி. மின் நூல்னா இ புக்கு, மின் இதழ்னா இ மேகசின். இதெல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா போதுமான. இந்த இயல் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த இயல் நம்ம போவோம். மயங்கொலி எழுத்துக்கள்னால் என்னென்னா, உச்சரிப்பில் ஒரே மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இது மொத்தம் எத்தனைன்னு கேட்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது மயங்கொலி. புரியுதா? இதுதான் அந்த 8. நல்லா பார்த்துக்கோங்க. உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். ஆனால் அதோட பொருள் வேறுபாடு இருக்குது. புரியுதா? வேறுபாடு ரொம்ப கம்மியாக இருக்கும் உச்சரிக்கும் போது. ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு எழுத்து பயன்படுத்திங்கன்னா தப்பாக போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்று அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். இந்த இடத்துல நான் 3 சொல்லி இன்னும் போட்டேன்னா இது தப்பு, இந்த வார்த்தை தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? இதுதான் வந்து மயங்கொலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மயங்கொலி எழுத்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை கூட பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். நா நா லா 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 ரா ரா, இந்த எழுத்துக்களை தான் நம்ம மயங்கொலி எழுத்துன்னு சொல்கிறோம். இதோட உச்சரிப்பை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு எழுத்துக்களையும் அது எப்படி எந்த முறையில் உச்சரித்தேன் அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வியே. புரியுதா? அப்படி உச்சரித்தாதான் அது கரெக்டு. நம்ம இல்லைன்னா அது தப்பாக உச்சரிக்கிறோம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் என்ன நேம் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மயங்கொலி பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனைங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். 8 இருக்குது மயங்கொலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாவரிசையில் 3 இருக்குது. என்னென்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நாவை நம்ம டன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அடுத்தது இந்த நா என்ன இருக்குது, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இது டன் நகரம், ரன் நகரம், இதை வந்து தந்தகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொன்றத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நா 3 சொல்லி நான் நம்ம சொல்லுவோம். இந்த நாவை டன் நகரம் அப்படிங்கிறது சொல்கிற வழக்கம் இருக்குது. ஏன்னா அதை நம்ம இப்படி தான் பயன்படுத்துவோம். பண்டம் இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இது எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாக்குடைய நுனி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுறதுனால இதை பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி நா. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இனிமேல் அதை அப்படி தான் உச்சரிக்கணும். அந்த எழுத்துக்களை அதை மாற்றி உச்சரிச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். புரியுதா? நான் நீங்கள் அது எங்கேருந்து உச்சரிக்கிங்கிறத பொறுத்து தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் எந்த நாவை சொல்ல வரீங்கிறதே புரியும். புரியுதா? மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொட்டால் அந்த டன் நகரம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. கிளியரா? அதே மாதிரி நாக்குடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுறதுனால நான் சிம்பிளாக நான் அப்படின்னா அது வந்து இந்த 2 சொல்லி நான் சொல்கிறது. புரியுதா? ரன் நகரம். அதுவே நீங்கள் வந்து நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 3 சொல்லி நான். அதே பல்லோட அடிப்பகுதியை தொட்டுச்சுன்னா நான் நான் அந்த கரெக்டாக அந்த பேட்டர்ன் இருக்கணும் நமக்கு. புரியுதா? அப்போது டன் நகரம்னா என்ன? டாவை அடுத்து வர்றதுனால இந்த 3 சொல்லி நாவா வர்றது நமக்கு டன் நகரம்னு சொல்கிறோம். அதே இந்த 2 சொல்லி நாவா வர்றது ரன் நகரம்னு சொல்கிறோம். ஏன்னா அது ராக்கு அடுத்து தான் வரும், அதனால அது நம்ம ரன் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? அதே மாதிரி தாக்கு அடுத்து வர்றதுனால இதை தந்தகரம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? தந்தகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈரு இன்னு அப்படின்னு நம்ம படிப்போம் இந்த இதில் மெய்யெழுத்துக்களில் படிக்கும்போது. புரியுதா? தந்தகரம், ரன் நகரம், இரு இன்னு அப்படின்னு தான் முடிப்போம் இல்லையா? அந்த மெய்யெழுத்துக்களோட வரிசை தெரிஞ்சாலும் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது தெரியணும், எந்த இடத்துலேருந்து எந்த எழுத்தை உச்சரிக்கிறோங்கிறது தான் இதில் கேள்வியாகவே இருக்கும்.
புரியுதா? இப்போ பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் டன் நகரம் போட வேண்டிய இடத்துல ரன் நகரம் போட்டிங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வருங்கிறத சொல்கிறாங்க. இப்போ டன் நகரமில் இருக்கக்கூடிய மூணு சொல்லி நாவை போட்டு வானம்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு மீனிங் வெடி, வானவெடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதில் வெடி வானம் அப்படின்னு 2 சொல்லி 4 போட்டிங்கன்னா ஆகாயம் தான். ஆனால் 3 சொல்லி 4 போட்டிங்கன்னா வெடிக்கு பேரே 2 தடவை வெடிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கான்செப்ட் ஆகிடும். அதே 2 சொல்லி போட்டிங்கன்னா அது ஆகாயம். சேம் அஸ் பனி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பனின்னா வேலை, 2 சொல்லி 4 போட்டிங்க, அதான் அது ரன்னகரம் போட்டிங்கன்னா அது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. சேம் அஸ் அதே கான்செப்ட். அப்போ இது எல்லா இடத்துலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேள்வியை எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, எந்த பேட்டர்னில் வேணாலும் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ லகரமில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். நாவை விட இந்த லா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லா, இது வந்து வகர லகரம்னு சொல்லுவாங்க. நாக்குடைய இரு பக்கங்களும் மேல் பற்களுடைய அடியை தொட்டால் லகரம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக லா அப்படின்னு பல்லுக்கு அடியில் தட்டி நம்ம சொன்னோம், அதில் வந்து வகர லகரம்னு சொல்கிறோம். வாஷேப்பில் இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லா, இந்த பொது லகரம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக இருக்கிறத பொது லகரம்னு சொல்லுவாங்க. மேல் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொட்டால் லகரம் லா. பல்லுக்கு அடியை தொட்டுச்சுன்னா அது வகர லகரம். புரியுதா? அதான் நம்ம வந்து நார்மலாக லட்டுக்கு போகிற லான்னு சொல்லுவோம். அதே பொது லகரம் அப்படிங்கிறது லா, நடுவில் இருக்க மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும், பொது லகரம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது தமிழுக்கே உரிய சிறப்பான லா அப்படின்னு நம்ம வந்து வளைந்து வருடணும்னு சொல்கிறாங்க. இந்த லகரம் தோன்றணும் அப்படின்னா சிறப்பு லகரம்க்கு நம்ம வந்து இது வளைந்து வருடுனா வரும்னு சொல்கிறாங்க. சேம் நடுப்பகுதி தான், பொது லகரம் மாதிரி நடுப்பகுதி தான், ஆனால் அது வளைந்து வருடணும். அப்போ தான் அந்த எழுத்தை நம்மளால் கரெக்டாக உச்சரிக்க முடியும். கிளியரா? ஸோ அதை தப்பாக போட்டால் நமக்கு என்ன மாதிரியான பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம இதையே நமக்கு வந்து கொஷினாகவும் கேட்குறாங்க. தெரியல உங்கள் எல்லாருக்குமே நிறைய கொஷின் இதில் இருந்து வருது. விலை அப்படிங்கிறது வகர லகரம். நீங்கள் வகர லகரம் போட்டிங்க அப்படின்னா இது என்னது? பொருளோட மதிப்பு. இதுவே பொது லகரம் போட்டோம்னா விளைவிக்கிறது, ஒரு பயிர் விளைவித்தல் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது. அதே பொது லகரம் போட்டோம்னா விரும்புதல், எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு விளைப்பு இருக்குது அப்படின்னா விரும்புதல், அவங்கள வந்து எனக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து இலை, வகர லகரம் செடியின் இலை. அடுத்து இலை, பொது லகரம் போட்டால் மெலிந்து போகிறது, அதாவது சோர்ந்து போயிடுறது வேலை செஞ்சு, இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மெலிந்து போய் இலைப்பாறுதல் அப்படின்னு. அடுத்து வந்து இந்த சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா ஒரு நூலோட இலை, தட் மீன்ஸ் வந்து செயற்கை இலை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாமே வர்றது. அடுத்தது ரகர எழுத்துகள். நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டால் ரா, அவ்வளோதான். இது இடையின எழுத்துங்கிறதுனால இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. மையப்பகுதியை தொட்டால் ரா, இவ்வளோதான் விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துங்கிறதுனால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த 8 எழுத்து. இந்த பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சாலே போகும். இது மாற்றி போட்டால் என்ன ஆகும்? இந்த இடையின ரகரம் வந்து பார்த்திங்கன்னா ஏரின்னு எழுதுனீங்கன்னா அது குளத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுவே வந்து வல்லின ரகரம் போட்டிங்கன்னா ஏரியில் மேலே ஏறணும் அப்படிங்கிறது. கூரைனா பீட்டின் கூரை, கூரைப்புடை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போகும். இதில் இருக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணிடணும். ஸோ அதுக்கடுத்து இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து கலைச்சொற்கள் பார்க்கலாம். கலைச்சொற்கள் நல்வரவுனா வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள்னா சிப்ஸு, ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டினா டிஃபன். இந்த ஒரு 6 கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் இயல் 2. இந்த 2ல் திருக்குறளில் இருந்து கொஷின் இருக்கும். பட் அதில் பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஷின் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை வந்து கேட்கலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால. கண்டிப்பாக திருக்குறளில் கொடுத்து டேரெக்டாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். என்னது? வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார், உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே. அதே மாதிரி இதையும் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த லைன் படிக்கும்போது இது உங்களுக்கு எங்கெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இந்த நிறுத்தற் குறியீடுதல், அதில் வந்து கரெக்டானது எதுன்னு கேட்கலாம். இந்த இடத்துல இருந்து கேட்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இதை மட்டும் 4 ஆப்ஷனில் வச்சுட்டு இதில் எது கரெக்டான நிறுத்தற் குறி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். உங்களால் சொல்ல முடியுமா பாருங்கள். நடப்பதாக கூறினாயே, அங்கே ஒரு கமா வரணும். பெயர் கொடுத்து விட்டாயா, அங்கே ஒரு கொஷின் மார்க் வரணும். உங்கள்கிட்ட இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பித்து விட்டாயா கிட்ட முடிக்கணும். என்று கேட்டார் அப்படிங்கிற இடத்துல ஒரு புள்ளி இருக்கணும். இது கரெக்டாக உங்களால் கெஸ் பண்ணி போட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இந்த இடத்துல படிக்கும்போது அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். அதுலேருந்தும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அடுத்தது இந்த இப்போ தான் இதை நீங்கள் வந்து உள்ளே டீப்பாக படிக்கணும். ஸோ இல்லையப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன்.
புரியுதா? போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் விலகக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, வின் பண்ணுறோம் இல்லை லாஸ் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை, ஆனால் போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லலாம், நம்ம என்ன திருக்குறள் சொல்லலாம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. கலந்துக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இந்த திருக்குறளை நீங்கள் படிச்சிங்கன்னா அது புரியும். ஸோ அடுத்தது நம்ம இயல் 3 இருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கு போயிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் இருந்து தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், குரூப் 2ல் 2 கேள்வி, குரூப் 4ல் 2 கேள்வி, லாஸ்ட் நடந்த 2 எக்ஸாமும் இந்த ஒரு இயல்ல இருந்தே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இயல் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயல் இது, அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சுட்டெழுத்து வினா எழுத்து. சுட்டெழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்னன்னு பார்க்கலாம். அதாவது சுட்டெழுத்து அப்படின்னா ஒன்றுத்த சுட்டி காட்டுற எழுத்து சுட்டெழுத்து. இது அது உது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுற எழுத்து சுட்டெழுத்து. கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுற எழுத்து வினா எழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போது சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? 3 தான். ஆ இ உ. இதை தாண்டி வேறு சுட்டெழுத்தே கிடையாது நமக்கு தமிழில். இந்த 3 எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம். இதையே ஒரு கொஷினாக வச்சுருந்தாங்க. இதுவுமே தப்பாக வித்தியாசமாக கேட்டு வச்சுருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ இ உ இது 3 மட்டும்தான் சுட்டெழுத்து. ஆ இ மட்டும் சுட்டெழுத்து கிடையாது, ஊவும் சேர்ந்தது தான் சுட்டெழுத்து. அது நமக்கு நல்லா தெரியணும். அடுத்தது, இந்த சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிக்கிறாங்க. அது இல்லாமல் அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு பிரிக்கிறாங்க. அகச்சுட்டுன்னா என்ன, புறச்சுட்டுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் பொருள் கொடுக்கும். புரியுதா? அப்போது அது இருக்கும்போது, சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளே இருக்கும்போது மட்டுமே பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு. அதை வெளியே எடுத்துட்டதுக்கப்புறம் பொருள் கொடுக்கலன்னா அது புறச்சுட்டு. அகச்சுட்டு கிடையாது. புரியுதா? அதை வெளியே எடுத்தாலும் பொருள் கொடுத்ததுன்னா அது புறச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்போது இவன் அவன் இது அது இந்த 4 வார்த்தையில் சுட்டெழுத்தை ரிமூவ் பண்ணுங்க. ஈயை ரிமூவ் பண்ணிட்டேன், ஆ இ ஆ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இவ் வன் வன் தூ தூன்னு இருக்குது, எனக்கு எந்த பொருளுமே கிடையாது. அப்போது இதில் நான் சுட்டெழுத்தை ரிமூவ் பண்ணிட்டேன். இது இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேருந்து ஒரு எழுத்தை சுட்டெழுத்தை வெளியே எடுத்துட்டேன். அதனால் எனக்கு இது என்ன ஆயிடுச்சு, பொருள் தரலை. அதனால் இது அகச்சுட்டு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சுட்டெழுத்துகள் சொல்லுக்கு உள்ளே இருக்கணும். ஒரு சொல்லுக்குள்ளே சுட்டெழுத்து இருந்தால் தான் அது அகச்சுட்டு. இல்லை அப்படின்னா அது என்னது, அகச்சுட்டே கிடையாதுன்றது நமக்கு தெரியணும். இப்போ அடுத்தது புறச்சுட்டை படிங்க. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இந்த 3 வார்த்தையில் சுட்டெழுத்தை ரிமூவ் பண்ணுங்க. ஆ இ ரிமூவ் பண்ணிடுறேன். இன் நீர்வீழ்ச்சி, மலை, இன் நூல். பொருள் வருதா? அந்த சுட்டெழுத்து இல்லைனாலும் பொருள் வருதா? அப்போது நான் இதை வெளியே எடுத்துடுறேன், அப்பவும் எனக்கு பொருள் தருது அப்படின்னா அதுதான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அகச்சுட்டுனா என்னது, சொல்லுக்கு உள்ள அந்த சுட்டெழுத்து இருந்தால் மட்டும் பொருள் தரும், இல்லைன்னா பொருள் தராது. சொல்லுக்குள்ள சுட்டெழுத்து இல்லை அப்படின்னாலும் பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. இவ்வளோதான் விஷயம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுவே அண்மை சுட்டுன்னா என்ன, ஈ அப்படிங்கிற எழுத்து தான் அண்மை சுட்டுக்கான எழுத்து. அப்போ ஈங்கிறத பயன்படுத்தி எந்த சொல்ல நீங்கள் சொன்னாலும் அது அண்மை சுட்டு. சேமைனா தொலைவுன்னு அர்த்தம். அப்போது ஆங்கிறத பயன்படுத்திங்கன்னா சேமை சுட்டோட எழுத்து ஆ. இப்போ இவன் இது, இப்போ பக்கத்தில் இருக்கிறத நான் எப்படி கூப்பிடுவேன், பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனா இவன் இவள்னு சொல்லுவேன். இவர் இவர்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள்லாம் இது, இல்லை நிறைய பொருள் இருந்தால் இவை. பக்கத்தில் இருக்கிற மரம் இம்மரம் இவ்வீடு. தூரமாக இருந்தால் அம்மரம் அவ்வீடு, அவன் அவர் அப்படி சொல்லுவேன். அதான் சேய்மை சுட்டு. அப்போது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது, ஈ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்துனா ஆ. சேய்மைனா தொலைவு. இது 2 தான் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் ஆனால் இதில் புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே இருக்குது பாருங்கள், தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ். ஊங்கிற சுட்டெழுத்தும் இருக்குது, ஆனால் அது எங்கே நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அருகில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஈ பயன்படுத்துகிறோம், தொலைவில் இருந்தால் ஆ பயன்படுத்துகிறோம். 2த்துக்குமே நடுவில் இருக்கிறத சுட்டி காட்டணும்னா ஊங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உது உவன் இது வந்து முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்காக பயன்படும் எழுத்து தான் என்னது, ஊ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது தெளிவாக தெரியும். அடுத்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்னது, இப்போது அம்மரம் இவ்வீடு இந்த 2 வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த 2 வார்த்தையை கொடுத்துட்டு இது 2மே நம்ம ஆ
இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மீனிங் கொடுக்குது. இம்மரம் இவ்வீடு அப்படின்னு நமக்கு மீனிங் கொடுக்குது. அப்போது சுட்டெழுத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீனிங் கொடுத்தா அது என்னது புறச்சுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம முன்னே படிச்சிருக்கோம். பட் ஆனால் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன், அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை புறச்சுட்டாக இருக்கிற ஒரு வார்த்தையை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னால் எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சுட்டுத்திரிவுன்னு சொல்கிறாங்க. கிளியராக ஆங்கிற சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்தன்னு மாறுது. ஈங்கிறது அந்த இந்தன்னு மாறுது. அதனால தான் இது சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும். இப்பள்ளி இந்த பள்ளி. அப்போது ஒரு புறச்சுட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா விரிந்து அந்த இந்தன்னு பொருள் மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் சுட்டுத்திரிவு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ சுட்டு எழுத்துன்னா என்னன்னு தெரியும், அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியும், சுட்டு திரிவுன்னா என்னன்னு தெரியும், சுட்டு எழுத்துல அகச்சுட்டு புறச்சுட்டுன்னா என்னன்னு தெரியும், அண்மை சுட்டு சேய்மை சுட்டுன்னா என்னன்னு தெரியும். ஸோ சுட்டு எழுத்துக்கள்ங்கிற கான்செப்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வினா எழுத்துன்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வினா எழுத்துனா என்ன? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம். சில வினா எழுத்து சொல்லோட முதல்ல வரலாம், சில வினா எழுத்து இறுதியில் வரலாம், சிலது முதல்லையும் வரலாம் இறுதியிலையும் வரலாம். இந்த 3 பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறோம். இடையில் வினா எழுத்து வரப்போகிறது இல்லை. ஒன்று முதல்ல வரும், இல்லை இறுதியில் வரும், இல்லை முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய எழுத்துக்களும் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இடையில் கண்டிப்பாக வினா எழுத்து வராது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கிளியரா? இப்போது வினா எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சுட்டெழுத்துன்னா 3 வகை, அப்போ வினா எழுத்துனா 5 வகை. 5 வினா எழுத்து வகை கிடையாது. எத்தனைன்னு கேட்டால் மொத்தம் 3, 5 அப்படின்னு சொல்ல தெரியணும். வினா எழுத்துனா 5 இருக்குது. என்னென்ன? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 மட்டும்தான் வினா எழுத்து. இதை தவிர வேறு எதை கொடுத்தாலும் அது வினா எழுத்து இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாயிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது மொழிக்கு முதலில் வரக்கூடியது எதுன்னு செகண்ட். ஃபஸ்ட்டாக எது 5 வினா எழுத்துங்கிறது உங்களுக்கு மேஜராக தெரியணும். ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது எது மொழிக்கு முதல்ல வர்றது அப்படிங்கிறது. ஏ குறில் ஏ, அதுக்கு அடுத்து யா நெடில் யா. இது ரெண்டும் தான் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எது? ஆ, ஓ. இந்த வினா எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஒன்றே ஒன்று, அது ஏ அப்படிங்கிறது. புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக லூஸ் ஆகிடும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கேட்குற கேள்வி இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸ் 4 லைன் தான். 5 வினா எழுத்து என்ன, அதில் எது முதல்ல வரும், எது இறுதியில் வரும், அடுத்து எது முதலிலும் இறுதியிலும் வரும். இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா ஒரு கேள்வி கண்டிப்பாக கரெக்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக திரும்பவும் கேட்க தான் போகிறாங்க இந்த சாப்டர்லேருந்து கேள்வி. அடுத்தது அங்கே எப்படி நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் அகவினா புறவினா. ஒரு வார்த்தை இருக்குது, அதில் இந்த வினா எழுத்துக்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருள் கொடுக்கல அப்படின்னா அது அகவினா. இன்கேஸ் பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது புறவினா. அங்கேருந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்ல வராங்க. லைக் நான் எது, யார், ஏன், இந்த 3 சொற்கள் இருக்குது. இந்த 3 சொற்களில் வினா எழுத்தை ரிமூவ் பண்ணுறேன். ஏ, யா, ஏ. இந்த 3த்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு தூ, இரு, இன்னுன்னு இருக்குது. இதில் பொருள் கிடையாது. அப்போனா அது அகமில் இருந்தால் மட்டும்தான், அதாவது வினா எழுத்துக்கள் அகத்தே சொல்லின் அகத்தே இருந்தால் மட்டும் பொருள் கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா அது அகவினா. சொல்லிலேருந்து வெளியே எடுத்துட்டா பொருள் கொடுக்காது, அது அகவினா. இதுவே பொருள் கொடுத்துச்சுன்னா அது புறவினா. பாருங்கள், ஆவை ரிமூவ் பண்ணுறேன், அது என்னது ஓவை ரிமூவ் பண்ணுறேன். புரியுதா? இப்போது சாரி, இது கிடையாது, ஒரே நிமிஷம் பாருங்க. அவ வருவா அப்படின்னு இருக்கு. அவனா வருவானோ, அந்த ஓவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலி அந்த ஓ இவ்வு கூட்டல் ஓ இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இப்படி வரும்போது இந்த ஓவை நான் நீக்கினாலும் பிற எழுத்து பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா அப்படின்னா இப்போ ஆவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்குது. இந்த ஆவை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்னென்னு பொருள் வருது? அவன் அப்படின்னு ஒரு பொருள் வரும். வருவானோ அப்படின்னு அதில் ஓவை ரிமூவ் பண்ணால் வருவான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போது இந்த வினா எழுத்தை ரிமூவ் பண்ணாலும் பொருள் கொடுத்துச்சுன்னா அது எனக்கு புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இந்த சாப்டரில். கிளியராக? இதுதான் நம்ம 6ஆம் வகுப்பில் பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது? அடுத்தது வண்டம்.
பண்டம்னா கமாடிட்டி. கலைச்சொற்களில் பண்டம் ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர்லேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இந்த கலைச்சொற்கள் சாப்டர்லேருந்து அதிகமான கேள்வி வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில், திரும்பவும் கேட்கலாம். அதனால் இந்த சாப்டரில் இருக்கிற கலைச்சொல் நல்லா படிச்சுக்கோங்க. பண்டம்னா கமாடிட்டி, பயணப்படகுனா ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம்னா வாயேஜ், தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், வணிகர்னா மெர்ச்சன்ட். கிளியரா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோம் 6ஆம் வகுப்பில், செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டோம் இலக்கணமில், தேர்ட் டேர்ம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது தேர்ட் டேர்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொற்கள் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எழுத்து அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து சொல்லுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எழுத்தோட பேசிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்லோட பேசிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். கிளியராக? அடுத்தது சொல்லுங்கிறது நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இயல் 1ல் சொல்லுங்கிறது நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன இருக்குது? இலக்கண அடிப்படையில் சொற்களை 4ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். புரியுதா? இலக்கிய அடிப்படையிலையும் 4ஆக தான் பிரிப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்து இலக்கண அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இலக்கிய அடிப்படையில் என்னவா பிரிப்பாங்க? ஞாபகம் இருக்கா? திசை சொல், திரி சொல், வட சொல், அந்த மாதிரி பிரிப்பாங்க. அது தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இலக்கண அடிப்படையில் பெயர் சொல், பெயர் வினை, இடை உரி 4ஆக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொற்கள்னாலே அது 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி. கிளியரா? இலக்கண அடிப்படையில் இது. அடுத்தது இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சொல்லுக்கு வேறு என்ன பெயர் இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மொழி, என்னது மொழி அப்படின்னாலும் சொல்லுனாலும் கிளவி பதம்னாலும் ஒன்று தான். பெயர் சொல் ஃபஸ்ட்டு வகை. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? பாரதி, பள்ளி, காலை. பெயர் மீன்ஸ் மனுஷங்களோட பேர் மட்டும்தான் கிடையாது. ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், ஒரு பொருளோட பேராக இருக்கலாம், ஒரு காலை, மாலை, கண், மூக்கு, வாய், நாக்கு, நன்மை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை குறிக்குது, ஒரு பெயரை குறிக்குது அப்படின்னா அது பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? அடுத்தது வினைச்சொல். ஒரு செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல். வா, ஒரே எழுத்து ஒரு செயலை குறிக்குது, அப்போ அது நமக்கு என்னது? அது ஒரு வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுது, விளையாடு, இது எல்லாமே வந்து நமக்கு வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல்னா 2 வார்த்தைக்கு இடையில் பயன்படுத்துவோம். லைக் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த பெயரையும் வினையும் சார்ந்து வந்துச்சுன்னா அது இடைச்சொல். தந்தையும் தாயும். இப்போ பெயர் தந்தை, தாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். 2 பெயர் சொல் இருக்குது. அது 2ஐயும் ஒன்றா சேர்த்து சொல்கிறதுக்காக ஒரு இடைச்சொல் வருது. அதுதான் அதுதான் தந்தையும் தாயும். மற்று கூட்டல் ஒருவர். மற்று கூட்டல் ஒருவர். ஒருவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெயர் சொல். மற்றுங்கிறது இடைச்சொல். அப்போது பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்து இடைச்சொல் பயன்படுத்துகிறோம். அப்போ அதை சார்ந்து மற்றுன்னு தனியாக சொன்னால் பொருளே கிடையாது. தனியாக சொன்னால் பொருள் கிடையாது. ஆனால் அது கூட ஒரு பெயர் சொல்லையோ இல்லை வினை சொல்லையோ நான் சேர்த்து படிக்கும்போது எனக்கு அதுக்கு பொருள் இருக்குது. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல நிறைய இடைச்சொல் இருக்குது. அதில் மற்ற ஐங்கிறது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து உரிச்சொல். உரிச்சொல்னா என்னது? பெயர் சொல் வினைச்சொல்லோட தன்மையை மிகுதிப்படுத்தி வர்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நகரம்னா என்னது? நகரம்னாலே அது ஒரு சிட்டி தான். அது கூட மா அப்படின்னா ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகரம்னா சிறந்த நகரம், பெரிய நகரம்னு சொல்லலாம். சிறந்ததுன்னா என்னது? அது சிறந்தது, ஸ்பெஷலான ஒன்று. அது கூட சாலங்கிறது சேர்த்துனா ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்ல வராங்க. சிறந்ததுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அதில் சால சிறந்ததுன்னு போட்டாங்கன்னா அதை இன்னும் மிகுதிப்படுத்தி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ இன்னும் மிகுதிப்படுத்தி பேசுறதுக்காக வர்றதுக்கு பேர் தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரம் அப்படின்னா அது வந்து நகரங்கிறது ஒரு சிட்டி. கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். நகரம்னாலே கண்டிப்பாக காவல் இருக்கும், அதிகமான காவல்துறை இருக்கும். அது கூட கடிநகர்னு போட்டிங்கன்னா அதிகமான காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். புரியுதா? இந்த கான்செப்டில் தான் நம்ம இதை படிப்போம். அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஐ மற்று கு படித்தால் அப்படின்னு ஒரு 3 இருக்குது. இதில் எது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மற்று ஐ இது 3மே நமக்கு வந்து இடைச்சொல். கிளியரா? உரிச்சொல்னா மா, இதெல்லாம் வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? படித்தால், ஐ மற்று கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் எது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மதுரை, கால், சித்திரை, ஓடினான், இதில் எது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சென்ற, வந்த, இது எல்லாமே என்னது? வினைச்சொல். கரெக்டாக? ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்றும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கே வந்து மதுரை, சித்திரை, அடுத்து வந்து
கால் ஓடினான். நல்லா பாருங்கள், மதுரைங்கிறது ஒரு பெயர் சொல், கால்ங்கிறது ஒரு பெயர் சொல், சித்திரைங்கிறது ஒரு பெயர் சொல். ஆனால் ஓடினான்ங்கிறது பெயர் சொல் கிடையாது, அது ஒரு வினை சொல். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குது, படித்தாள் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது நமக்கு. ஐ, மற்று, பூ இது எல்லாமே நமக்கு வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இங்கே மாநாடு, ஐ, மற்று அப்படின்னா இந்த இடத்துல மாநாடுங்கிறத நம்ம வந்து ஒரு பெயர் சொல், இதெல்லாமே இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க தெரியணும், அவ்வளோதான். இதில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கொஷின் நமக்கு. அடுத்து இது பாருங்கள், இந்த கொஷின் கேட்டிருந்தாங்களா நமக்கு? இந்த கொஷின் நமக்கு வந்து குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ கேட்டிருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதை டேரெக்டாக அப்படியே தூக்கி ஒரு 3 கொஷினோ என்னமோ கேட்டிருந்தாங்க இதிலேருந்து. அதுக்கடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம்ங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்கிறது தெரியணும். வஉசி சென்னைக்கு வரும்போது பாரதியாரை சந்திப்பார், அது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. கிளியராக இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து பிழைகளை திருத்த சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம், இதை விட்டுட்டோம் பாருங்கள். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுது. ஆனால் எங்கெங்கே எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும். புரியுதா? இப்போது அன்பு அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி ஒருன்னு பயன்படுத்தக்கூடாது, ஓர்னு தான் பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே தொடங்குறது உயிரெழுத்து, ஓர் அன்பு அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, ஒரு பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஊர், இதில் ஊரில் ஊங்கிறது உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்காங்க. நகரமுக்கு முன்னாடி நாங்கிறது என்னது, உயிர்மெய் எழுத்து, அதனால் ஒரு பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். கிளியராக? அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். இதுவே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். இப்போ அதை வச்சு இங்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். இந்த 4-5 கேள்விக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா இதிலிருந்தே நம்ம குரூப் 2-4ல் ஒரு 4-5 கொஷின் பார்த்துருப்போம். புரியுதா? ஜஸ்ட் 2 லைன்ஸ்லேருந்து நமக்கு 4-5 கேள்வி வருது. அப்போது அந்த இடத்துல நம்ம தெளிவாகிக்கணுங்கிறது அர்த்தம். அடுத்தது நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இது எல்லாமே நமக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து இயல் 2. இயல் 2ல் நமக்கு வந்து பெயர் சொல் இருக்குது. நம்ம வந்து இப்போது சொல்லுன்னா என்னன்னு பார்த்தோம், சொல்லோட 4 வகை பார்த்தோம். அந்த 4 வகையில் பெயர் சொல்லுக்கு தனியாக வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெயர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் பெயர் சொல் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அது எத்தனைன்னா 6 வகை இருக்கான். பெயர் சொல்லி 6 வகை இருக்குது. என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதில் நமக்கு தெளிவு இருக்கணும். இந்த பேசிக் எல்லாம் தெளிவாக இருந்தால் தான் நமக்கு வந்து பெரிய பெரிய கான்செப்ட்லாம் நமக்கு தெளிவாக புரியும். கிளியராக? சரி, ஃபஸ்ட்டு பொருட்பெயர்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொருளை குறித்தா அது பொருள் பெயர்னு சொல்கிறாங்க. அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கலாம். உயிர் இருக்கிறது மட்டும்தான் பொருள் கிடையாது, உயிர் இல்லைனாலும் அது பொருள் தான். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணுங்கள். உயிருள்ள அப்படின்ற வார்த்தையில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஊங்கிறது உயிர் எழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி இது பயன்படுத்தியிருக்காங்க. இதுவே இது வந்து உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? இதுன்னு பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, இது, எஃகு, எது, எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆவை மட்டும் அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஆவை வச்சு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ பொருட்பெயரில் மரம், செடி, மயில், பறவை. மரம் அப்படிங்கிறது ஒரு உயிர் இருக்கக்கூடிய பொருள், ஆனால் அக்ரிணை. செடி, மயில், பறவை, புத்தகம் உயிரே கிடையாது, ஆனாலும் ஒரு பொருள், அப்போ அது பொருட்பெயர். நாற்காலி பொருட்பெயர். புரியுதா? எதுவாக இருந்தாலும் அது பொருட்பெயர். இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இதெல்லாமே ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். அடுத்து அதனால அது இடப்பெயர். காலப்பெயர்னா என்னது? நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சித்திரைங்கிறத நீங்கள் பொருட்பெயர்னோ இடப்பெயர்னோ சொல்ல முடியாது, அது ஒரு காலப்பெயர். சினைப்பெயர்னா ஒரு பொருள், அது நம்ம பாடி பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு செடியோட பார்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். கண், கை, இலை, கிளை அப்படிலாம் சொல்கிறாங்க. பண்புனா அதோட பண்பு. இவன் வந்து சிறந்தவன், சிறப்பானவன், சிறப்பு அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இவன் வந்து செவப்பாக இருக்கான், இவன் வெள்ளையாக இருக்கான், இவன் நல்லது செய்கிறான், அவன் கெட்டது செய்கிறான். இது எல்லாமே பண்பு. வட்டமாக இருக்கிறது ஒரு பண்பு. நான் வந்து ஹைட்டாக இருக்கேன்னா அது ஒரு பண்பு, நான் குள்ளமாக இருக்கேன்னா அது அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே தான். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழில்னா தல்விகுதி, மேக்சிமம் தல்விகுதி வர்றது. புரியுதா? படித்தல், ஆடுதல், நடித்தல் அப்படிங்கிறதெல்லாம் தொழில் பெயரில் வரும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து 6 இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே
இன்னொரு கான்செப்டையும் சொல்கிறாங்க, இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் பெயர் சொல் வந்து அறுவகைப்படும்னு படிக்கிறோம். அதில் என்னென்னங்கிறது எக்ஸாம்பிளையும் நம்ம வச்சு பார்த்தோம். அடுத்தது இடுகுறி பெயர் காரண பெயர் ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். அதாவது முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை ஒவ்வொரு பெயர் சொல்லையும் அது வந்து வழங்கக்கூடிய அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா காரணமே இல்லாமல் அதுக்கு பேர் வச்சது. காரண பெயர்னா காரணத்தோட பேர் வைக்கிறது. இவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் ஒவ்வொன்றையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இடுகுறி பெயர்னா இடுகுறி பொதுவான பெயர். இப்போ பறவைங்கிறது பொதுவான பெயர், இதுவே வந்து ஆந்தைங்கிறது சிறப்பான பெயர். புரியுதா? கிளிங்கிறது சிறப்பான பெயர், அது வந்து கிளியை மட்டும் குறிக்குது. சிட்டுக்குருவி, கிளி எல்லாமே சேர்ந்தது பறவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சிட்டுக்குருவின்னு சொன்னால் அது ஒன் ஆஃப் த பறவை, அவ்வளோதான். கிளியராக அந்த மாதிரி தான் பொது சிறப்புன்னு தனியாகவும் பிரிக்கிறாங்க. இப்போ அதை பார்க்கலாம். இடுகுறி பெயர்னு காமனாக சொன்னால் மண்ணுங்கிற பேர் வந்ததுக்கோ மரம் காற்றுன்னு பேர் வந்ததுக்கோ ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் அது இடுகுறி பெயர். புரியுதுங்களா? அதில் புது பெயர் சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். இப்போது மரம் காடு அப்படின்னா மரம்னா அது என்ன மரமாக வேணாலும் இருக்கலாம், அதனால அது பொது பெயர். காடுன்னா அது எந்த மாதிரியான என்ன மரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம், அதனால காமனாக காடு. கருவேலங்காடுன்னு சொல்லலாங்க. கருவேலங்காடுன்னு சொன்னால் அது கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கிறனால கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றே ஒன்றுத்தை வந்து சிறப்பாக மென்ஷன் பண்ணி சொன்னால் அது இடுகுறி சிறப்பு பெயர். ஃபஸ்ட்டு வந்து அது இடுகுறி பெயரான்னு கண்டுபிடிக்கணும், அதாவது காரணம் இல்லாமல் வச்ச பெயரான்னு பார்க்கணும். அதுவும் வந்து அது பொதுவாக இருக்கா சிறப்பாக இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மா அப்படின்னா என்னது, மாமரம். அதாவது மரம்ங்கிறது பொதுவான பெயர், மாமரம்னு சொல்லும்போது அது சிறப்பு பெயர், இடுகுறியில் சிறப்பு பெயர். காரண பெயர் நாற்காலி, 4 கால் இருக்கிறனால அதுக்கு நாற்காலின்னு பேர். கருப்பாக இருக்கிறனால அதுக்கு கருப்பாக இருக்கிற பலகைங்கிறனால கரும்பலகை அப்படின்னு பேர். இப்போ இதையும் பொதுவாகவும் சிறப்பாகவும் பிரிக்கிறாங்க. பொதுவுன்னா என்னது, பறவை அணி. பறவைனா நம்ம இப்போ முன்னாடியே அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் அணிகலன் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபேமஸ் காரண சிறப்பு பெயர் அப்படின்னா அணிகலன்னும் போதும் உங்களுக்கு என்னது, அதில் வந்து எந்த அணிகலன்னு சொல்லலாம். அவங்க காலணியா இல்லை வந்து நம்ம உடுத்தக்கூடிய உடையில் வரக்கூடிய அணியா, அது எப்படி எதை வேணாலும் சொல்லலாம். அது சிறப்பு, பொதுவானது. சிறப்பு அப்படின்னா வளையல். புரியுதா? வளைந்து இருக்கிறனால அதுக்கு பேர் வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தை கொத்துறனால அதுக்கு மரக்கொத்தி அப்படிங்கிறது. இதெல்லாமே காரண பெயர். அதே மாதிரி சிறப்பாகவும் ஒன்றுத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்து இதில் இடுகுறி பெயரை வட்டமிட சொல்கிறாங்க. இடுகுறி பெயரை வட்டமிட்டா என்னது, காரணம் இல்லாமல் வச்ச பேர் தான் இடுகுறி பெயர். இதில் மண், அது முக்காலிங்கிறது காரண பெயர், அதனால் இது நமக்கு ஆன்சர் கிடையாது. மரத்தை கொத்துறனால மரக்கொத்தி கிடையாது. இது பறந்து போகிறனால அது பறவை, ஆனால் அது வந்து காமனான பேர். ஸோ இது வந்து காரண பெயர். அப்போ மண்ணுங்கிறது தான் நமக்கு இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிட சொல்கிறாங்க. ரெண்டாவதுல காரண பெயர் வட்டமிட சொல்கிறாங்க. வட்டமிட்டா என்னது, மரம்ங்கிறது நமக்கு வராது இந்த இடத்துல. வளையல்ங்கிறது நமக்கு வந்து காரண பெயர், ஏன்னா அது வளைஞ்சிருக்கு. சுவருங்கிறது கிடையாது, யானைங்கிறது கிடையாது, மரம் கிடையாது. இடுகுறி சிறப்பு பெயர் கேட்குறாங்க. அதாவது காரணமே இல்லாமல் வச்ச பேர், அது ஒன்றுத்தை மட்டும் குறிக்கிறது. வயல் கிடையாது, வாழை சிறப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வெயிட் பண்ணுவோம். மீன் கொத்திங்கிறது காரண பெயர், சம்மந்தமே இல்லை. பறவைங்கிறதும் காரண பெயர். வாழை ஆக்சுவலி மரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது, இது ஒரு இடுகுறி பெயர். அதுக்கு அது வாழை மரம் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் நமக்கு வந்து என்னது, இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளோதான் விஷயம். இதில் தெளிவாக இருந்தீங்கன்னா போதுமானது. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குவாரு. அடுத்து கலைச்சொல். அறக்கட்டளைனா ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட், சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். இதெல்லாம் காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். அடுத்தது கடைசி இயல், அணி இலக்கணம். இயல் 3ல் அணி இலக்கணம். நமக்கு தெரியும், அணின்னா அழகுங்கிறது ஒரு பொருள் இருக்குது. மொத்தம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் எழுத்து சொல் வந்து பேசிக்காக பார்த்துட்டு அணிக்கு வந்திருக்கும். யாப்பை வந்து நமக்கு லேட்டராக கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால ஸ்கூல் பசங்களுக்கு 6th புக்கில் கொடுக்கல. மேபி அது 8th அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அணியில் நிறைய வகையான அணிகள் இருக்குது. அதில் பேசிக்காக இங்கே வந்து இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதை மேபி கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இயல்பு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளோட இயல்பை உள்ளதுபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. அதை இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சின்னு சொல்கிறாங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்கிறது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு
தோட்டத்தில் வெள்ளை பசு ஒன்று மேயுது. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்குது. அம்மான்னு வெள்ளை பசு சொல்லுது. உடனே பக்கத்தில் வந்து என்ன சொல்லுது, பக்கத்தில் வந்து நிற்குது. அம்மா அதை நாக்கால் நக்குது, பாலை குடிக்குது கண்ணுக்குட்டி. இவ்வளோதான். இது வந்து இருக்கிறது அப்படியே சொல்லுது. அதனால் அது வந்து இயல்பு நவிற்சி அணி, தன்மை நவிற்சி அணின்னு சொல்கிறாங்க. இதை பாடினது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து உயர்வு நவிற்சி அணினா என்னது, ஒரு பொருளோட இப்போ உள்ளது உள்ள மாதிரியே சொல்லாமல் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறது, உரிச்சொல் மாதிரி. லைக் இங்கே பாருங்கள், குளிர் நீர், அதாவது பச்சை தண்ணியில் குளிச்சா, குளிர் நீரில் குளிச்சா கூதல் அடிக்கும்னோ, வெந்நீரில் குளிச்சா மேலே கருத்து போயிடணும், ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்ற பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு கற்பனையான விஷயங்கள். நடக்காத விஷயத்தையும் கற்பனையான விஷயத்தையும் நடக்கிற மாதிரியே நம்ம வந்து பாடுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து உயர்வு நவிற்சி அணின்னு சொல்கிறோம். மிகைப்படுத்தி சொல்கிறது. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தாராம். பாதாள கங்கை வருமா பாடி கூப்பிட்டா மட்டும் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காகவோ ஏதோ குளிக்க வைக்கிறதுக்காகவோ பாடுற ஒரு தாலாட்டு பாடல், அவ்வளோதான். இதில் உயர்வு நவிற்சி அணி இடம்பெற்றிருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், 6 சக்கரத்தில் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமல் தான் மாயமாக தான் ஓடுது, உப்பு பாரம் ஏற்றும் வண்டி, உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி. இது என்னது, எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இது நம்ம இயல்பு நவிற்சி அணின்னு சொல்லலாம். அவ்வளோதான் விஷயம். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நமக்கு வந்து போதுமானது. வேறு என்ன இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, அது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபைனலி கலைச்சொல். மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். அதோட ஆக்ட் 1994 தமிழ்நாட்டில் போட்டிருப்பாங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், அழகுந்து லாரி. இவ்வளோ தான். இதோட நமக்கு வந்து 6ஆம் வகுப்போட இலக்கணம் அப்படிங்கிறது முடியுது. கிளியராக எல்லாருக்கும்? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த புத்தகத்தில் கேட்கலாம். 6ஆம் வகுப்பு 3 புக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், புதிய புத்தகம் 3மே. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம். கிளியராக எல்லாருக்கும்? ஏதாவது சந்தேகம் இருக்குது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில்? இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம் இல்லையா? நாளைக்கு நம்ம வந்து ஓல்டு புக்கு பார்க்கலாம், 6th ஓல்டு புக்கை பார்க்கலாம். எல்லோரும் தெளிவாக இருக்கீங்களா? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, சூப்பர். அப்போ தேங்க்யூ.